வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷான பனீர் குருமா எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக சுட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாங்க. இப்போ அரைக்க வேண்டிய பொருள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கலாங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு 5-6 எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் ஒரு அரை மூடி திருவி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ தாளிக்க வேண்டிய பொருளும் என்னென்னு பார்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 1 சின்ன பீஸ் பட்டை எடுத்துக்கலாம். 2 லவங்கம், ஏலக்காய் 1 இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த குருமாவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் நல்லாயிருக்குங்க. அதனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. வறுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அப்படியே செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்புலேயே இருக்கட்டும். கரண்டியில் இப்படி பரட்டி விட்டே இருக்கலாங்க. இதுக்கு நடுவில் நம்ம அரைக்க வேண்டிய பொருளும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கசகசா போட்டேங்க. இருந்தால் போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. இப்போ வறுக்க வேண்டிய பொருளை இதில் போட்டுடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் போட்டுக்கலாங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் கொஞ்சம் அப்படியே வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டுட்டு இந்த ஆயிலே இந்த எண்ணெயிலே இப்படி வதக்கிடலாங்க. 2 நிமிஷம் இப்படி வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் ஊற்றிடலாம். அதையும் லைட்டாக அப்படி வதக்கிடலாங்க. இப்போ இதில் ஒரு டம்ளர் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடலாம். கரண்டி நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துடலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போடுறதால நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு தேவைப்படுகிற உப்பு, ரொம்ப உப்பு போட வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு போட்டுட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா கலந்துடலாங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது இப்போது சூப்பர் டேஸ்டான பன்னீர் குருமா தயாராகிடுச்சு.
நல்லா கரண்டியில் எப்படி கலந்துச்சு. மேலே கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தழைகளை கட் பண்ணி மேலே அப்படி தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. சப்பாத்தி, நான், பரோட்டா இதுக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான பன்னீர் குருமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.